சேலம் மாவட்டத்திற்குட்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் அரசு மருத்துவமனையில் காலியாக இருக்கக்கூடிய பல்வேறு காலி பணியிடங்களை வந்து தேசிய சுகாதார திட்டத்தின் கீழ் வந்து ஃபில் பண்ணுறதற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. மாவட்ட நலவாழ்வு சங்கம் சேலம் மாவட்டம் வெளியிட்டிருக்காங்க. என்னென்ன பணியிடங்கள்னு பார்த்தீங்கன்னா செவிலியர், மருந்தாளுநர் மற்றும் ஆய்வக நுட்பனர் நிலை 3. சரிங்களா? இந்த போஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதாவது கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒப்பந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு பணியிடங்கள். சரிங்களா? இதற்கு அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் ஆகஸ்ட் 4, 2025. என்னென்ன போஸ்ட்டு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸ்டாஃப் நர்ஸ் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் 40 வேகன்சி இருக்குது. 18,000 ரூபாய் சேலரி. டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி முடித்த கேண்டிடேட், டிஜிஎன்எம் முடித்த கேண்டிடேட் அல்லது பிஎஸ்சி நர்சிங் முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். 23லேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 வேகன்சி இருக்குது. 15,000 ரூபாய் சேலரி. டிப்ளமோ இன் ஃபார்மசி அல்லது பேச்சுலர் டிகிரி இன் ஃபார்மசி டிஃபார்ம் அல்லது பிஃபார்ம் முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். 23லேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள். லேப் டெக்னீஷியன் கிரேட் 3 பொறுத்த வரைக்கும் 3 வேகன்சி இருக்குது. 13,000 ரூபாய் சேலரி. லேப் டெக்னீஷியனில் டிப்ளமோ இன் எம்எல்டி முடித்த கேண்டிடேட் அல்லது பேச்சுலர் டிகிரி இன் எம்எல்டி முடித்த கேண்டிடேட், டிஃபார்ம் அல்லது பிஃபார்ம் முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். 23லேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். இந்த பணியிடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. 11 மாதங்கள் வந்து உங்களுக்கு கான்ட்ராக்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பிரேக் கொடுத்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, இல்லை ஃப்ரெஷ் கால்ஃபர் போட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதற்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் என்க்ளோஸ் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரெஸ்யூம், அப்ளிகேஷன் டாக்குமெண்ட்ஸ், அதாவது அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க வெப்சைட்டில், சேலம் மாவட்டத்தில் salem.nic.in வெப்சைட்டில். அந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நெசசரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் என்க்ளோஸ் பண்ணி அனுப்பணும். சரிங்களா? என்னென்ன கோர்ஸ் முடிச்சிருக்கீங்களோ அதற்கான ப்ரூஃப், மார்க் ஷீட்டாக இருக்கட்டும், டிகிரி சர்டிஃபிகேட் அல்லது டிப்ளமோ சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி என்னென்ன போஸ்ட்டுக்குலாம் நீங்கள் எலிஜிபிளோ அதற்கான எலிஜிபிலிட்டி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறது நல்லது. COVID-19 பீரியடில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, வேறு எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் அதற்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன், டெசர்டட் விடோ, இந்த மாதிரி ஸ்பெஷல் எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூடி கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஸ்பெஷல் ப்ரையாரிட்டி இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் அதற்கான ப்ரூஃப் வந்து கரெக்டாக என்க்ளோஸ் பண்ணணும். எந்த அட்ரஸ்க்கு அப்ளிகேஷன் அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா, நிர்வாக செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலகம், மாவட்ட நலவாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, பழைய நாட்டாண்மை கட்டிட வளாகம், சேலம் மாவட்டம் 636001 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். இதான் வந்து அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ரைட் சைடில் ஃபோட்டோ ஓட்டிக்கோங்க. என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பெயர், விண்ணப்பதாரருடைய பெயர், என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். உங்களுடைய தந்தை அல்லது கணவருடைய பெயர், பிறந்த தேதி மற்றும் வயது, கல்வி தகுதி சான்று, அதாவது சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்கிறதுக்கு கேண்டிடேட் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் வந்து என்க்ளோஸ் பண்ணணும். அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதுவும் வந்து என்க்ளோஸ் பண்ணணும். ஆதார் கார்டு எண்ணு, ஓகேங்களா? அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மொபைல் நம்பர், மெயில் ஐடி எல்லாத்தையும் வந்து எல்லாம் டீட்டெயிலாக கரெக்டாக கொடுக்கணும். சரிங்களா? ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான், முன் அனுபவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 9க்கு நேராக கொடுக்கணும். சரிங்களா? இப்போ இருக்கக்கூடிய தற்காலிகமான முகவரி அப்படின்ற மாதிரி தான் அதை நீங்கள் வந்து டீட்டெயிலாக கொடுக்கணும். சரிங்களா? கீழே வந்து சைன் பண்ணிக்கோங்க. டேட்டு, பிளேஸும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது வந்து எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றி.